நியூஸ் 7 தமிழில் 8 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் லலிதா. அதிமுகவையும் ஆட்சியையும் வழிநடத்துவது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தான் என அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அமைச்சர்கள் ஜெயக்குமார், செங்கோட்டையன், சி.வி. சண்முகம், திண்டுக்கல் சீனிவாசன், எஸ்.பி. வேலுமணி, துரைக்கண்ணு, எம்.சி. சம்பத், கே.பி. அன்பழகன், ராஜேந்திர பாலாஜி உள்ளிட்ட அமைச்சர்கள் மற்றும் நிர்வாகிகள் இதில் பங்கேற்றனர். இந்த ஆலோசனையில் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை வெகு சிறப்பாக கொண்டாடுவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக அதிமுக தலைமைக் கழகத்தின் சார்பில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டத்தின் முடிவில் மூத்த அமைச்சர்கள் சிலருடன் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தனியே ஆலோசனை நடத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சருடனான ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நிதியமைச்சர் ஜெயக்குமார், அதிமுகவையும் ஆட்சியையும் முதல்வர் பழனிசாமியே வழிநடத்துவதாக தெரிவித்தார். மாண்புமிகு அம்மா அவர்கள் சிறப்பான முறையிலே ஒரு எஃகு கோட்டையாக இதை உருவாக்கி, அந்த எஃகு கோட்டை முழுமையான அளவிற்கு ஒரு கட்டுக்கோப்புடன் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி தலைமையிலே இன்றைக்கு கழகமும் ஆட்சியும் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கின்றது. எனவே மற்றவர்களை பற்றி நாங்கள் கவலை கொள்வதாக இல்லை. அதில் என்ன சந்தேகம்? நம்முடைய கட்சியும் ஆட்சியும் வழிநடத்துவது மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அதிமுக அணிகள் இணைப்பு தொடர்பாக ஆலோசனைக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதா என்ற கேள்விக்கு அமைச்சர் ஜெயக்குமார் நேரடியாக பதிலளிப்பதை தவிர்த்த போதிலும் இணைப்பு பேச்சுவார்த்தைக்கான கதவுகள் திறந்தே இருப்பதாக குறிப்பிட்டார். மத்திய அமைச்சரவையில் அதிமுக பங்கேற்குமா என்ற கேள்விக்கு திமுகவை போல் நாங்கள் செயல்பட மாட்டோம் என ஜெயக்குமார் பதிலளித்தார். விரும்புவது கூடி வந்தால் கோடி நன்மை. எனவே அதிலே முழுமையான அளவிற்கு அந்த ஒரு ஒருமித்த கருத்தோடு தான் நாங்கள் யாரையும் விடக்கூடாது, எல்லோரையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்கின்ற அந்த ஒரு மனப்பான்மையோடு எல்லோரும் தேவை என்ற அடிப்படையிலே அந்த பேச்சுவார்த்தைக்கான கதவு மூடப்படாமல் அது திறந்து வைத்து அதன் அடிப்படையிலே பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. அதற்குரிய ஒரு நல்ல ஒரு சுமூகமான தீர்வுகள் எல்லாம் விரைவிலே எட்டப்பெறும் என்றுதான் மிகுந்த நம்பிக்கையோடு நாங்கள் அனைவரும் இருக்கின்றோம். அதிமுக அம்மா அணியுடன் அதிமுக புரட்சித் தலைவி அம்மா அணியை இணைப்பது தொடர்பாக ஆலோசனை நடைபெறவில்லை என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு அணிகளையும் இணைப்பது தொடர்பாக இரு தரப்பிலும் இன்று ஆலோசனை நடைபெற்றதாக தகவல் வெளியாகியது. இந்நிலையில் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளரான மாஃபா பாண்டியராஜன் இதனை மறுத்துள்ளார். சென்னை கிரீன்வேஸ் சாலையில் உள்ள முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் இல்லத்தில் இன்று ஆலோசனை நடைபெற்றது. ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய பாண்டியராஜன், இது வழக்கமான ஆலோசனைக் கூட்டம்தான் என குறிப்பிட்டார். இரு அணிகளையும் இணைப்பது தொடர்பாக இன்று ஆலோசிக்கவில்லை என அவர் கூறினார். அதிமுகவின் 90% தொண்டர்கள் தங்கள் அணியில் உள்ளதாகவும், எனவே கட்சி கட்டமைப்பை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசித்ததாகவும் பாண்டியராஜன் தெரிவித்தார். என்னை பொறுத்தவரைக்கும் இரு அணிகளும் ஒன்றுபட வேண்டும். ஆனால் அந்த ஒன்றுபடுவதற்கு இந்த நிபந்தனைகளை அவங்க மீட் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அது வெகு விரைவில் ஒன்றுபடும் நினைக்கிறேன். இங்கே இருக்கிற யாருமே இணைப்பு கூடாதுன்னு சொல்கிறவங்க கிடையாது. ஆனால் இந்த படி தான் இணைப்பு நிகழணும், இந்த விதமாக தான் அதுக்கு தான் சொல்லியிருந்த மாதிரி என்ன விழுமியங்களுக்காக என்ன வேல்யூஸ்க்காக அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வெளியே இந்த அணியை உருவாக்குனாங்களோ அந்த விழுமியங்கள் நிறைவேற்றப்படும் பொழுது இணைப்பு தானா நிகழும்னு நினைக்கிறேன். அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு சொந்தமான 100 ஏக்கர் நிலங்களையும் கல்குவாரியையும் வருமான வரித்துறை முடக்கியுள்ளது. ஆர்கே நகர் இடைத்தேர்தலின் போது அதிமுக அம்மா அணி வேட்பாளர் டிடிவி தினகரனுக்கு வாக்களிக்க வாக்காளர்களுக்கு பணம் விநியோகிக்கப்பட்டதாக புகார் எழுந்தது. சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தலைமையில் இந்த பணப்பட்டுவாடா நடைபெற்றதாகவும் கூறப்பட்டது. இதனையடுத்து கடந்த ஏப்ரல் மாதம் விஜயபாஸ்கரின் சென்னை வீடு, புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூரில் உள்ள வீடு, திருவேங்கை வாசலில் உள்ள கல்குவாரி ஆகிய இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையின் போது 5 கோடி ரூபாய் பணமும் பல்வேறு ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டதாக வருமான வரித்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது.
இந்நிலையில் இதன் தொடர் நடவடிக்கையாக வருமான வரித்துறையிடம் இருந்து புதுக்கோட்டை மாவட்ட பத்திரப்பதிவு துறைக்கு கடிதம் வந்துள்ளது. அதில் விஜயபாஸ்கருக்கு சொந்தமான 100 ஏக்கர் நிலம் மற்றும் கல் குவாரியை முடக்க அறிவுறுத்தப்பட்டிருந்ததாகவும் அதன் அடிப்படையில் பத்திரப்பதிவுத்துறை நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கந்துவட்டி புகாரில் கைதான சினிமா பைனான்சியர் போத்ரா குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். வட்டிக்கு பணம் கொடுத்து கந்துவட்டி கேட்டு கொலை மிரட்டல் விடுகிறார் என்ற புகாரில் சினிமா பைனான்சியர் முகுந்த்சந்த் போத்ரா மற்றும் அவரது மகன்கள் ககன் போத்ரா, சந்தீப் போத்ரா ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். பின்னர் நுங்கம்பாக்கத்தைச் சேர்ந்த ஆனந்தநாதர் என்பவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் மூவரும் மீண்டும் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் போத்ரா உடல்நலக்குறைவால் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருந்ததால் அவரது மகன்கள் இருவரையும் எழும்பூர் மத்திய குற்றப்பிரிவு நீதிமன்றத்தில் நீதிபதி கபீர் முன்னிலையில் போலீசார் இன்று ஆஜர்படுத்தினர். அவர்களை வரும் 11ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க மாஜிஸ்ட்ரேட் கபீர் உத்தரவிட்டார். இந்நிலையில் போத்ரா மீது ஹோட்டல் அதிபர் செந்தில் என்பவர் 3வது கந்துவட்டி புகார் அளித்தார். இதனையடுத்து போத்ரா மீது குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க மாநகர காவல் ஆணையர் விஸ்வநாதன் உத்தரவிட்டார். இதனையடுத்து போத்ரா குண்டர் சட்டம் பாய்ந்துள்ளது. தமிழக சிறைகளில் மனித உரிமை மீறல் குறித்து ஆய்வு நடத்த அலுவல் சாரா உறுப்பினர்களை நியமிக்க கோரிய வழக்கில் தமிழக உள்துறை செயலாளர் ஆஜராக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கை மதுரை மக்கள் கண்காணிப்பக நிர்வாக இயக்குநர் ஹென்றி டிபேன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் தமிழக சிறைச்சாலை விதிப்படி சிறைகளில் மனித உரிமைகள் குறித்து ஆய்வு செய்ய அலுவல் சாரா உறுப்பினர்களை நியமனம் செய்ய வேண்டும் என்றும், ஆனால் தமிழக சிறைகளில் இத்தகைய நடைமுறை இல்லை என்றும் தெரிவித்திருந்தார். மேலும் கடந்த 2014 சிறைகளில் 69 கைதிகள் இறந்துள்ளதாகவும், சிறைகளில் அலுவல் சாரா உறுப்பினர்கள் ஆய்வு நடைபெற்றிருந்தால் கைதிகளின் இறப்பை தடுத்திருக்க முடியும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் சசிதரன், சுவாமிநாதன் ஆகியோர் அடங்கிய அமர்வு ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்குள் தமிழக சிறைகளில் மனித உரிமை மீறல் குறித்து ஆய்வு நடத்த அலுவல் சாரா உறுப்பினர்களை நியமித்து அது குறித்த அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும், தவறினால் ஆகஸ்ட் 3ஆம் தேதி தமிழக உள்துறை செயலர் நேரில் ஆஜராக வேண்டும் எனவும் உத்தரவிட்டு வழக்கை ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். பேச்சுவார்த்தைக்கு தயாரிப்பாளர் சங்கத்தினர் வராத காரணத்தாலேயே வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதாக பெப்சி அமைப்பின் தலைவர் ஆர்.கே. செல்வமணி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த ஆர்.கே. செல்வமணி, திரைப்பட தொழிலாளர்களின் சம்பளத்தை தயாரிப்பாளர் சங்கத்தினர் குறைத்து தன்னிச்சையாக அறிவிப்பு வெளியிட்டது தவறு என்றும், ரஜினி மற்றும் கமல் இணைந்து இந்த பிரச்சினைக்கு தீர்வு கண்டால் வரவேற்போம் என்றும் தெரிவித்துள்ளார். வேலை நிறுத்தம் காரணமாக 40 படப்பிடிப்புகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் 10,000 தொழிலாளர்கள் வேலையின்றி தவிப்பதாகவும் ஆர்.கே. செல்வமணி கூறினார். தயாரிப்பாளர் சங்கத்துடன் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாகவும், இல்லையென்றால் அடுத்த கட்டமாக அரசிடம் முறையிட உள்ளதாகவும் ஆர்.கே. செல்வமணி தெரிவித்தார். இந்த நிலைமைக்கு வரக்கூடாதுன்னு தான் நாங்கள் ஒரு 10 நாளாக தயாரிப்பாளர் சங்கத்தோட போராடிக்கிட்டு இருக்கோம். அவங்க எந்த விதமான உடன்படிக்கைக்கோ இல்லை பேச்சுவார்த்தைக்கோ வர தயாராக இல்லாததால் இன்றைக்கி இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. இந்த வேலை நிறுத்தத்துக்கோ அல்லது வேலை தடைபடுவதற்கோ தொழிலாளர்கள் சம்மேளனம் காரணம் இல்லை. தொல்லியல் துறை கண்காணிப்பாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணனை கீழடி அகழ்வாய்வு பணியை தொடர அனுமதிக்க உத்தரவிடக் கோரிய மனுவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒத்திவைத்துள்ளது. இது தொடர்பாக வழக்கறிஞர் கனிமொழி மதி என்பவர் தாக்கல் செய்துள்ள மனுவில், கீழடியில் நடைபெற்ற 2ஆம் கட்ட அகழ்வாய்வில் 2200 ஆண்டுகள் பழமையான 5000த்திற்கும் அதிகமான பழங்கால பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டன. கீழடியில் 3ஆம் கட்ட ஆய்வுப் பணிகள் தொடங்கும் நிலையில் தொல்லியல் கண்காணிப்பாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அஸ்ஸாம் மாநிலத்திற்கு இடமாறுதல் செய்யப்பட்டுள்ளார். இவருக்கு பதிலாக நியமனம் செய்யப்பட்டுள்ள ஸ்ரீராமனுக்கு அகழாய்வு பணியில் போதிய அனுபவம் இல்லை என மனுதாரர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அகழ்வாய்வு பணியில் சிறப்பாக செயல்பட்ட கண்காணிப்பாளர் இடமாறுதல் செய்யப்பட்டிருப்பது வரலாற்றை மறைக்கும் முயற்சி எனவும் மனுதாரர் கூறியுள்ளார். மேலும் அகழ்வாய்வு நடந்தபோது யார் பெயரில் உரிமம் பெறப்பட்டதோ அவரே அகழாய்வு பணி முடியும் வரை தொடர வேண்டும் என்றும் விதியையும் மனுதாரர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அகழாய்வு பணிகளில் ஏன் முறையான நபர்களை நியமிக்கவில்லை என கேள்வி எழுப்பி வழக்கு விசாரணையை வரும் ஆகஸ்ட் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே மின்னல் தாக்கிய விபத்தில் பட்டாசு ஆலை ஒன்று இடிந்து தரைமட்டமானது.
சாத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று பிற்பகலில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. சுமார் 1.5 மணி நேரம் நீடித்த கனமழையால் பல்வேறு இடங்களில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியது. இந்நிலையில் சாத்தூரை அடுத்த பல்வார்பட்டியில் செயல்படும் 84 அறைகளை கொண்ட தனியார் பட்டாசு ஆலை மீது மின்னல் தாக்கியது. இதில் பலத்த சத்தத்துடன் பட்டாசு ஆலையில் ஒரு அறையில் இருந்த பட்டாசுகள் வெடித்து சிதறின. இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் ஏற்படவில்லை. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் குறிப்பிட்ட அறையில் பரவிய தீயை அணைத்தனர். இதைத் தொடர்ந்து அந்த அறையும் இடிந்து விழுந்து தரைமட்டமானது. இந்த விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை அரசு கலைக்கல்லூரியில் மாணவர்களிடையே ஏற்பட்ட கடுமையான மோதலால் அப்பகுதியில் பதற்றம் நிலவுகிறது. இதையடுத்து நிலைமையை கட்டுப்படுத்த கல்லூரி வளாகத்தில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். கோவை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பயின்று வருகின்றனர். உள்ளூர் மற்றும் வெளியூரில் இருந்து வரும் மாணவர்கள் கல்லூரிக்கு வெளியே உள்ள அரசு விடுதியில் தங்கி பயின்று வருகின்றனர். இந்நிலையில் 2ஆம் ஆண்டு மாணவர் லோகேஷ் கல்லூரி விடுதியில் தங்கி பயின்று வருகிறார். இவர் நேற்று சட்டைக்கு பட்டன் போடாமல் கல்லூரிக்கு வந்ததாகவும் அதனை 3ஆம் ஆண்டு மாணவரான மஞ்சுநாதன் தட்டி கேட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து இருவருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த 3ஆம் ஆண்டு மாணவர்கள் லோகேஷ் மற்றும் அவரது நண்பர்களை கடுமையாக தாக்கியுள்ளனர். இதில் 2ஆம் ஆண்டு மாணவர்களான ஹரிஹரன், ரஞ்சித் மற்றும் 3ஆம் ஆண்டு மாணவரான தினேஷ் ஆகியோர் காயங்களுடன் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நாங்கள் பார்த்தீங்கன்னா டே ஸ்காலரு கல்லூரியில் பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா விடுதி மாணவர்களுக்கும் டே ஸ்காலருக்கு வந்து தொடர்ச்சி பிரச்சனை போயிட்டே இருந்துச்சு. இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் வந்து இதாச்சு. அப்பயே நாங்கள் போய் புகார் கொடுத்தோம். மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை எல்லா மாதமும் தொடர்ச்சி சண்டை போட்டே இருந்தாங்க. எங்கள் அடிச்சப்பெல்லாம் போய் நாங்கள் வந்து லெட்டர் கொடுத்தோம். இந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டும் இல்லை, ஹிஸ்ட்ரி, பப்ளிகேட், எக்கனாமிக்ஸ், பிகாம், சிஏ, இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி எல்லா டேஸ்களையும் ஹாஸ்டல் பசங்க அடித்தாங்க. நாங்கள் போய் வந்து டீசெண்டாக வந்து நாங்கள் வந்து அடிதடிக்கு போகாமல் காவல்துறைக்கிட்டையும் அப்புறம் எங்கள் பிரின்சிபல்கிட்டையுமே கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். இது வரைக்கும் வந்து அவங்க ஒரு ஆக்ஷன் கூட எடுக்கல. அவங்க ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்காது. இதனிடையே மோதலில் ஈடுபட்ட கல்லூரி மாணவர்கள் 4 பேரை சஸ்பெண்ட் செய்துள்ள கல்லூரி நிர்வாகம் வரும் வெள்ளிக்கிழமை வரை கல்லூரிக்கு விடுமுறை அறிவித்துள்ளது. இதனிடையே காயமடைந்த மாணவர்களுக்கு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கோவை அரசு கலைக்கல்லூரியில் முன்னெச்சரிக்கையாக போலீசாரும் குவிக்கப்பட்டுள்ளனர். பெரம்பலூர் அங்கன்வாடிகளில் அழுகிய முட்டை விநியோகிக்கப்படுவதாக ஆய்வில் தெரியவந்ததை அடுத்து தற்போது மாவட்ட நிர்வாகம் சார்பில் நல்ல முட்டைகள் வழங்கப்படுவதாக நடிகர் கமல்ஹாசன் ரசிகர்கள் தெரிவித்துள்ளனர். நடிகர் கமல்ஹாசன் நற்பணி இயக்கத்தினர் தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் நடைபெறும் குற்றச்சாட்டுகளை தெரிவிக்க வேண்டும் என பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்தனர். அதன்படி மக்கள் அளித்த புகாரின் பேரில் கடந்த 21ஆம் தேதி பெரம்பலூர் மாவட்ட கமல்ஹாசன் நற்பணி இயக்கத்தினர் பெரம்பலூர், ஆலத்தூர் பகுதிகளில் உள்ள அங்கன்வாடிகளில் ஆய்வு நடத்தினர். அப்போது அழுகிய முட்டைகள் விநியோகிக்கப்படுவதாக குற்றம் சாட்டினர். இது தொடர்பாக கமல்ஹாசன் தமது ட்விட்டரில் இன்று பதிவிட்டிருந்தார். இதற்கிடையே இந்த விவகாரம் தொடர்பாக மாவட்ட நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு நல்ல முட்டைகள் வழங்கப்படுவதாக கமல் ரசிகர்கள் தெரிவித்துள்ளனர். ஆலத்தூர் பகுதியில் உள்ள சுற்று கிராமங்களில் தொடர்ந்து ஒரு 5 நாட்களாக அழுகிய முட்டைகளே போட்டு வந்ததாக பெற்றோர்கள் எங்களுக்கு கொடுத்த தகவலின் பேரில் நாங்கள் ஆய்வு செய்தோம். எங்கள் ஊரில் நீங்கள் வந்து பார்க்க வேண்டாம், உங்கள் ஊரில் பக்கத்தில் இருக்கிற ஊரில் நீங்கள் சென்று ஆய்வு செய்துங்க என்று சொன்னார்கள். அதன் பேரில் நாங்கள் எங்களுடைய கமலாசர் பிரிவை சேர்ந்த எங்கள் நிர்வாகிகள், தொண்டர்களோடு நாங்கள் சென்று ஆய்வு செய்தோம். ஆய்வு செய்ததில் அழுகிய முட்டைகள் இருப்பது தெரிந்தது. இதை எங்கள் மாவட்ட இயக்கத்திற்கும் மாவட்ட நிர்வாகிகள். இத்துடன் 8 மணி செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல செய்திகளுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.